ஹாய்! ரீசெண்டாக ஒரு ஹல்வா ரெசிபி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ எப்படி வருமோன்னு பயந்துட்டு நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கல. ஆனால் பாதி செஞ்சதுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருந்தது. அதனால நான் எடுத்திருந்தேன். ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஈக்குவல் பார்ட்ஸு கீ, ரவை, கோதுமை மாவு இது 3ம் வந்து ஈக்குவல் பார்ட்ஸ். எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில். ஸோ 1 கப் கீ எடுத்திருக்கேன். அந்த 1 கப் கீயில் 1 கப் ரவை அண்ட் 1 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே நெய்யில் கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையும் கோதுமாவும் போட்டு நல்லா வாசனை வந்து ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீன்வேல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏலக்காய் பொடிச்சு வச்சுட்டு நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் எதை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்று சுகரை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 பார்ட்ஸு 1 கிளாஸ் ரவை எடுத்தோம்ல அதே கிளாஸால் 2 கிளாஸ் சுகர் இல்லைனா 2.5 கிளாஸ் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா அதை வந்து டிசால்வ் பண்ணி வச்சுட்டு அது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற அந்த லிக்விடை தூக்கி இந்த வறுத்து வச்சுருக்கிற ரவை கோதுமாவில் போட்டு இதே மாதிரி கலரிட்டுருக்கணும். ஸோ அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து கெட்டியாக சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஏலக்காய் தூளும் அந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யம்மி சூப்பரான ஹல்வா ரெடி. இது கலர்றது தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஆனாலும் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.